ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சஃபா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைல்லையே சோளாபூரி வீட்டிலே எப்படி பஃப்லியாக அதாங்க செய்யலான்னு பார்க்க போகிறோம். 2 கப்பு மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ஐஸ் வாட்டர் போட்டு நல்லா மாவை விரசி எடுத்துக்கிடலாம். சூடான எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு மாவை அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடலாங்க. இனி மாவை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு நம்ம எப்பவும் போல் பூரிக்கு பரத்துற மாதிரி பரத்திக்கிடலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக பரத்தணும். இனி என்ன சூடான பிறகு நம்ம பூரியை பரத்தி வச்சுருக்கோம் இல்லையா, எடுத்து போட்டு நல்லா சுற்றி நம்ம பூரியை பொரித்து எடுத்துடலாங்க. எவ்வளோ ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பஃப்லியாக வருமோ அதே மாதிரி வீட்லேயே வந்திருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டா அடிச்சுக்க ஆளே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் சன்னாக்குள்ளே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.